மனதினில் சந்தோஷம் பொங்கிடுது இறை பிறப்பின் காலம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, திருவருகை காலத்தில் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். சிறப்பாக இன்று நாம் திருவருகை காலத்தை தொடங்குகின்றோம். அதாவது நம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையை எதிர்பார்த்து நமது தயாரிப்பை தொடங்குகின்றோம். திருவருகை காலத்தின் முதலாம் ஞாயிறான இன்று நாம் இறைவாக்கு மெழுகுவர்த்தியை அல்லது எதிர்நோக்கின் மெழுகுவர்த்தி என்று அழைக்கப்படும் முதலாம் ஊதா நிற மெழுகுவர்த்திக்கு ஒளியூட்டுவோம். இறைவன் உண்மையுள்ளவராக இருப்பதாலும் அவர் நமக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுபவர் என்பதாலும் நாம் எதிர்நோக்குடன் வாழ முடியும். இந்த எதிர்நோக்கு இறைவனிடமிருந்தே வருகின்றது என்பதை ரோமையர் புத்தகம் 15:12-13 நாம் வாசிக்கின்றோம். நாம் இப்போது திருவருகை கால மெழுகுவர்த்தியையும் மலர் வளையத்தையும் புனிதப்படுத்தும் முதலாம் ஊதா நிற மெழுகுவர்த்திக்கு ஒளியூட்டுவோம். ஜெபிப்போமாக. விண்ணக தந்தையே, எங்கள் பாவங்களிலிருந்து எங்களை மீட்கவும் எங்களது இருளில் ஒளியாக விளங்கவும் உமது திருமகனை எங்களுக்கு அனுப்பியதற்காக நாங்கள் உம்மை போற்றுகின்றோம். எங்களது மத்தியில் அவரது ஒளியின் அடையாளமாக விளங்கும் இந்த திருவருகை கால மெழுகுவர்த்தியையும் மலர் வளையத்தையும் புனிதப்படுத்தியருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் மிகவும் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, சிறப்பாக இன்றைய திருப்பலியில் தாமஸ் இவருடைய ஆன்ம இலைப்பாட்சிக்காகவும், மரிய பேபி இவருடைய ஆன்ம இலைப்பாட்சிக்காகவும், இக்னேஷியஸ் தனராஜ், நாவிஸ் ஜேசுமதி, சந்திரிகா, அருள் ஜெயராஜ், எம் ஆல்பர்ட், கிரகரி எரித் ஹில், திருக்குடும்ப நட்சத்திரம் மற்றும் கோவிட்-19 இறந்து போன அனைத்து ஆன்மாக்களுக்காகவும் உத்தரிக்கிற ஸ்தலத்தில் இருக்கின்ற அனைத்து ஆன்மாக்களுக்காகவும் சிறந்த விதத்திலே இந்த திருப்பலியிலே ஜெபிப்போம். சிறப்பு கருத்தாக நிபீஷ் இவருடைய சேஃப் ஜர்னிக்காகவும், ஆந்தனி ராஜேஷ்குமார் இவருடைய சேஃப் ஜர்னிக்காகவும் சிறந்த விதத்திலே ஜெபிப்போம். அதே போன்று ஜோஷ்வாஃபு,
கோவிட்-19 அவதிப்படுகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் இந்த பங்கு தளத்தில் இருக்கின்ற அனைத்து குருக்களின் உடலுள்ள சுகத்திற்காகவும் எம்ஹெச் யோங் இவர்களுடைய சிறப்பு கருத்திற்காகவும் சிறந்த விதத்திலே ஜெபிப்போம். நன்றி திருப்பலியாக மேஹ்னா தன்னுடைய 6வது பிறந்த நாளை கொண்டாடுகின்ற இந்த நேரத்திலே அவருக்கு இறைவன் நல்ல உடலுள்ள சுகத்தை தந்து ஆசிர்வதிக்கவும் இவர் சிறந்த இறைவனுக்குரிய பிள்ளையாக வாழவும் இவருக்காகவும் ஜெபிப்போம். அதே போன்று நன்றியாக ஹெலன் செல்வமேரி இவருக்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் சிறந்த விதத்திலே இந்த திருப்பலியிலே ஜெபிப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, இந்த கல்வாரி பலியில் இணைந்து இறைவனின் அருள் ஆசிரை நிறைவாக பெறுவதற்கு நம்மையே நாம் தயாரிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாயையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, உம் நம்பிக்கையாளருக்கு மன உறுதியை அளித்தருளும். அதனால் வரவிருக்கும் உம் கிறிஸ்துவை அவர்கள் நீதி செயல்களுடன் எதிர்கொள்ளவும் அவரது வலப்பக்கத்தில் சேர்க்கப்பட்டு விண்ணக அரசை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவார்களாக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். தாவீதிலிருந்து நீதியின் தளிர் ஒன்று முளைக்கச் செய்வேன். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 33, இறை வசனங்கள் 14 முதல் 16 முடிய. இதோ நாள்கள் வருகின்றன என்கிறார் ஆண்டவர். அப்பொழுது இஸ்ரேல் வீட்டாருக்கும் யூதா வீட்டாருக்கும் நான் கொடுத்துள்ள வாக்குறுதியை நிறைவேற்றுவேன். அந்நாள்களில் அக்காலத்தில் நான் தாவீதிலிருந்து நீதியின் தளிர் ஒன்று முளைக்கச் செய்வேன். அவர் நாட்டில் நீதியையும் நேர்மையையும் நிலைநாட்டுவார். அந்நாள்களில் யூதா விடுதலை பெறும், எருசலேம் பாதுகாப்புடன் வாழும். யாவே சித்கேனு, அதாவது ஆண்டவரே நமது நீதி என்னும் பெயரால் இந்நகர் அழைக்கப்படும். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவரே, உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகிறேன். ஆண்டவரே, உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகிறேன். ஆண்டவரே, உம் பாதைகளை நான் அறிய செய்தருளும். உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும். உமது உண்மை நெறியில் என்னை நடத்தி எனக்கு கற்பித்தருளும். ஏனெனில் நீரே என் மீட்பராம் கடவுள். பல்லவி. ஆண்டவரே, உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகிறேன். ஆண்டவர் நல்லவர், நேர்மையுள்ளவர். ஆகையால் அவர் பாவிகளுக்கு நல் வழியை கற்பிக்கின்றார். எளியோரை நேரிய வழியில் அவர் நடத்துகின்றார். எளியோருக்கு தமது வழியை கற்பிக்கின்றார். பல்லவி. ஆண்டவரே, உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகிறேன். ஆண்டவரது உடன்படிக்கையையும் ஒழுங்குமுறையையும் கடைபிடிப்போருக்கு அவருடைய பாதைகள் எல்லாம் பேரன்பும் உண்மையும் உள்ளனவாய் விளங்கும். ஆண்டவரின் அன்புறவு அவருக்கு அஞ்சி நடப்போர்க்கே உரித்தாகும். அவர் அவர்களுக்கு தமது உடன்படிக்கையை வெளிப்படுத்துவார். பல்லவி. ஆண்டவரே, உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகிறேன். இரண்டாம் வாசகம். கிறிஸ்துவின் வருகைக்கென்று ஆண்டவர் உங்கள் உள்ளங்களை உறுதிப்படுத்துவாராக. திருத்தூதர் பவுல் தெசலோனிக்கருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வசனம் 12,
மற்றும் அதிகாரம் 4 இறைவசனம் 2. சகோதரர் சகோதரிகளே, உங்கள் மீது நாங்கள் கொண்ட அன்பு வளர்ந்து பெருகுவது போல நீங்கள் ஒருவருக்காகவும் எல்லாருக்காகவும் கொண்டுள்ள அன்பையும் ஆண்டவர் வளர்த்து பெருகச் செய்வாராக. இவ்வாறு நம் ஆண்டவர் இயேசு தம்முடைய தூயோர் அனைவரோடும் வரும்பொழுது நம் தந்தையாம் கடவுள் முன் நீங்கள் குற்றமின்றி தூய்மையாக இருக்குமாறு அவர் உங்கள் உள்ளங்களை உறுதிப்படுத்துவாராக. சகோதரர் சகோதரிகளே, நீங்கள் கடவுளுக்கு உகந்தவர்களாய் வாழும் முறையை எங்களிடம் கற்றுக்கொண்டீர்கள். அப்படியே வாழ்ந்தும் வருகிறீர்கள். இதில் இன்னும் முன்னேற வேண்டுமென ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் உங்களிடம் இறுதியாக கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் நாங்கள் உங்களுக்கு கொடுத்த கட்டளைகளை நீங்கள் அறிவீர்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலி. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும், உமது மீட்பையும் எங்களுக்கு தந்தருளும். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் மானிட மகன் வருகையை பற்றி இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது. கதிரவனிலும் நிலாவிலும் விண்மீன்களிலும் அடையாளங்கள் தென்படும். மண்ணுலகில் மக்களினங்கள் கடலின் கொந்தளிப்பின் முழக்கத்தினால் கலங்கி என்ன செய்வதென்று தெரியாது குழப்பமடைவார்கள். உலகிற்கு என்ன நேருமோ என எண்ணி மனிதர் அச்சத்தினால் மயக்கமுறுவர். ஏனெனில் வான்வெளி கோள்கள் அதிரும். அப்போது மிகுந்த வல்லமையோடும் மாட்சியோடும் மானிட மகன் மேகங்கள் மீது வருவதை அவர்கள் காண்பார்கள். இவை நிகழத் தொடங்கும் போது நீங்கள் தலை நிமிர்ந்து நில்லுங்கள், ஏனெனில் உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது. மேலும் இயேசு, உங்கள் உள்ளங்கள் குடிவெறி களியாட்டத்தாலும் இவ்வுலக வாழ்க்கைக்குரிய கவலையினாலும் மந்தமடையாதவாறு அந்நாள் திடீரென வந்து ஒரு கண்ணிமை போல் உங்களை சிக்க வைக்காதவாறும் எச்சரிக்கையாயிருங்கள். மண்ணுலகெங்கும் குடியிருக்கும் எல்லார் மீதும் அந்நாள் வந்தே தீரும். ஆகையால் நிகழப்போகும் அனைத்திலுமிருந்து தப்புவதற்கும் மானிட மகன் முன்னிலையில் நிற்க வல்லவராவதற்கும் எப்பொழுதும் விழிப்பாயிருந்து மன்றாடுங்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் மிகவும் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, திருவருகை காலம் என்றால் தயாரிப்பின் காலம். எதற்காக நாம் நம்மை தயாரிக்க வேண்டும், எப்படி நம்மை நாம் தயாரிக்க வேண்டும் என்ற 2 கேள்விகளுக்கு இன்றைய மறையுறையில் நாம் பதில் தேடுவோம். எதற்காக நாம் நம்மை தயாரிக்க வேண்டும் என்றால், நம்மை படைத்து நம்மை பாவத்திலிருந்து மீட்டு நம்மை மீண்டும் அவரது மாட்சிமையில் அமரும் வாய்ப்பை நமக்கு பெற்றுத்தந்த இறைவனை வரவேற்க நம்மை நாம் தயாரிக்க வேண்டும். தயாரிப்பு என்பது பல விதங்களில், சாதாரணமாக நம்முடைய வீட்டிற்கு ஒரு விருந்தாளி வருகிறார் என்றாலே நாம் தயாரிப்பில் ஈடுபடுவது, வீட்டை பெருக்கி கூட்டி கழுவி சிறந்த உணவு என்று பல வகையான விதங்களில் நாம் தயாரிப்பில் ஈடுபடுவது வழக்கம். இப்படி நம்முள் ஒருவராக நமக்கு தெரிந்த மனிதர்கள் வருகின்ற பொழுதே இப்படி தயாரிப்பில் ஈடுபடுகின்ற நாம், நம்மை படைத்து பாதுகாத்து அரவணைத்து அன்பு செய்கின்ற அந்த இறைவனின் வருகைக்கு எந்த அளவிற்கு நாம் தயாரிக்க வேண்டும் என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். இன்றைய முதல் வாசகத்தில் எரேமியா இறைவாக்கினர் இயேசு கிறிஸ்துவின் வருகை அவர்களுக்கு எந்தெந்த நன்மைகளை கொடுக்கும் என்பதை மிக அழகாக படம் பிடித்து காண்பித்திருக்கின்றார். இயேசு கிறிஸ்துவின் வருகை 3 விதமான நன்மைகளை நமக்கு கொடுக்கும் என்பதை உறுதிப்படுத்துகின்றார்.
நீதியும் நேர்மையும் நிலைநாட்டும் வருகையாக அது இருக்கும். அனைத்து விதமான அடிமைத்தனத்திலிருந்து நம்மை விடுவிக்கும் வருகையாக அது இருக்கும். நோயிலிருந்து, பாவத்திலிருந்து, சாத்தானின் சூழ்ச்சிகளிலிருந்து என்று அனைத்து விதமான அடிமைத்தனத்திலுமிருந்தும் நம்மை அது விடுவிக்கும் வருகையாக இருக்கும். ஆபத்துக்களை நீக்கி பாதுகாப்பு மிக்க வருகையாக அது இருக்கும் என்பதை உறுதிப்படுத்துகின்றார். இதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அவருடைய பின்னணியை நாம் புரிந்து கொண்டோம் என்றால் மிக தெளிவாக நமக்கு புரிந்து கொள்ள முடியும். எரேமியா இறைவாக்கினர் ஜோசியா அரசன் இஸ்ராயல் மக்களை ஆண்டு கொண்டிருந்த காலத்தில் அந்த மக்களிடையே இருந்த குற்றம் குறைகளை நீக்கி அவர்களை புதுப்பித்து கொண்டிருந்த தருணம். திடீரென்று ஜோசியா மன்னன் இறந்து போகின்றான். நிலைமை மோசமடைகின்றது. கிமு 607 சால்டியன் என்ற அரசுகள் மீண்டும் இந்த இஸ்ராயல் மக்களை படையெடுத்து வந்து அவர்களை அடிமைப்படுத்துகின்றார்கள். அவர்களோடு சேர்த்து எரேமியா இறைவாக்கினரும் அடிமையாக பிடித்து செல்லப்படுகின்றார். நிலைமை மோசமடைகின்றது. மக்கள் நிலைகுலைந்து போகின்றார்கள். தங்களுக்கென இறைவன் வாதாட வரவில்லை, தங்களை பாதுகாக்கவில்லை என்று அவர்கள் நிலைகுலைந்து போகின்றார்கள். அந்த தருணத்தில் அவர்களுக்கு உற்சாகமூட்டும் வார்த்தையாக, அவர்கள் விசுவாசத்தில் இன்னும் உறுதியாக இருக்க இந்த மூன்றும் கொடுப்பதற்கு மெஸ்ஸியா நம்மை நோக்கி வருகின்றார். வெகு விரைவில் நாம் மனம் தளராது உறுதியோடு இருப்போம். ஏனென்றால் நான் மேலே சொன்ன அந்த 3 வகையான நன்மைகளை மெஸ்ஸியா நமக்கு பெற்றுத்தர வருகின்றார் என்று அவர்களை உறுதிப்படுத்துகின்றார். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி வாசகத்தில் அப்படிப்பட்ட அந்த மெஸ்ஸியாவின் வருகைக்காக, 2ஆம் வருகைக்காக இந்த இயற்கை தன்னைத்தானே முழுமையாக தயாரித்து கொண்டிருப்பதை இயேசு கிறிஸ்து முன்கூட்டியே சொல்லுகின்றார். இந்த கோள்கள், இந்த நிலம், இந்த விண்மீன் என்று அனைத்தும் இறைவனின் 2ஆம் வருகைக்கு தன்னை முழுமையாக தயாரிக்கும். அதை போன்று நீங்களும் உங்களை தயாரித்து தயார் நிலையில் வைத்து கொள்ளுங்கள். நான் வரும் நேரமோ காலமோ உங்களுக்கு தெரியாது என்பதை 2ஆம் வருகை குறித்து அவர் பேசுகின்றார். அன்புமிக்க சகோதரர்களே, அதைத்தான் தூய பவுலடியார் மிக அருமையாக தன்னுடைய ரோமையருக்கு எழுதிய திருமுகத்தில் 8:22 கூறுகின்றார். இப்படிப்பட்ட மாட்சிமிக்க நாளை எதிர்பார்த்து படைப்பு அனைத்தும் ஒருங்கே பேறுகால வேதனையுற்று தவித்து கொண்டிருக்கின்றது என்று. நாம் இந்த இயற்கையே இறைவனின் வருகைக்கு தன்னை முழுமையாக தயார்படுத்தி கொண்டிருக்கின்றது. நாம் நம்மை எப்படி தயாரித்து கொண்டிருக்கின்றோம் என்பது மிகவும் சிந்திக்க வேண்டிய, செயல்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நாம் இருக்கின்றோம். ஒரு சிற்பி ஒருவர் கற்களை பார்க்கின்ற பொழுதெல்லாம், இந்த கல்லில் மிக அழகான ஒரு நாட்டிய நடனமணி இருக்கின்றார், இந்த கல்லில் கம்பீரமான அரசன் இருக்கின்றான், இந்த கல்லில் அழகான இப்படிப்பட்ட ஒரு சிலை என்னால் செதுக்க முடியும் என்று ஒரு கல்லை பார்க்கின்ற பொழுதே அதனுள் பொதிந்திருக்கும் அந்த உருவத்தை அவர் மனக்கண் முன் கொண்டு வர முடிகின்றது. ஆனால் இயேசு கிறிஸ்துவை அவர் ஒரு சிலையாக செதுக்க பல நாட்கள் கற்கள் ஒன்று தேடிக்கொண்டிருக்கின்றால் அது கிடைக்கவில்லை. இதை கேள்விப்பட்ட ஞானி ஒருவர் அவரை அழைத்து, என்னிடம் ஒரு சிறந்த கல் இருக்கின்றது, அதை நான் கொடுக்கின்றேன், அதை பயன்படுத்தி நீர் இயேசு கிறிஸ்துவின் சிலையை செதுக்கும் என்று அழைக்கின்றார். அவரும் அந்த ஞானியிடத்தில் செல்லுகின்றார். சென்ற பொழுது அந்த ஞானி, என்னுடைய தோட்டத்தில் ஒரு கிணறு இருக்குது, அந்த கிணத்துல போய் பார்த்தீங்கன்னா ஒரு கல் இருக்குது, அந்த கல் தான் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை சிலையாக செதுக்க சிறந்த ஒரு கல், அந்த கல்லை போய் பார்த்து அதை எடுத்து கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகின்றார். சிற்பி மகிழ்ச்சியாக செல்லுகின்றான். எட்டி பார்க்கின்ற பொழுது அங்கு கல் ஒன்றுமில்லை, தன்னுடைய உருவம்தான் அந்த தண்ணீரில் தெரிவதை பார்க்கின்றான். அப்பொழுது அந்த ஞானி சொன்னார், இயேசு கிறிஸ்து உன்னுள் தான் புதைந்து இருக்கின்றார், உனக்குள் தான் குடிகொண்டிருக்கின்றார், நீர் அவரை உற்று நோக்க வேண்டுமென்றால்
நீர் அவரை அனுபவிக்க வேண்டுமென்றால் நீர் எவ்வாறு ஒரு கல்லில் இருந்து சிலையை செதுக்குகின்றோரோ, தேவையில்லாத பகுதிகளை எடுத்து உடைத்து தள்ளிவிட்டு அழகான சிலையாக மாற்றுகின்றீரோ, அதே போன்று உன்னுள் இருக்கும் தீய நாட்டங்கள், குணம், அந்த எதிர்மறையான சிந்தனை ஆகிய அனைத்தையும் நீர் ஒதுக்கினீர் என்றால், அனைத்திலும் இருந்து நீர் விடுபட்டீர் என்றால் உன்னுள் இயேசு கிறிஸ்துவை பார்க்க முடியும், நீர் இறைவன் தங்கும் ஆலயமாக மாற முடியும் என்று கூறினாராம். கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய தினத்தில் இறைவன் தரும் செய்தி அதுதான். இயேசு கிறிஸ்து நம்முள் இருக்கின்றார். நாம் நம்முள் இருக்கின்ற தீய குணம், நாட்டம், சிந்தனை போன்ற அனைத்தையும் சிறிது சிறிதாக விலக்கி நம்முடைய உள்ளம் இறைவன் வாழும் உள்ளமாகவும் நாம் இறைவனாகவும் பிரதிபலிக்கும் ஒரு மனிதர்களாக மாற அழைக்கப்படுகின்றோம். இதைத்தான் மிக அருமையாக திருத்தந்தை அலெக்சாண்டர் கூறுவார். 1000 அழகுமிகு குடில்கள் கட்டி என்ன பயன், என்னுடைய இல்லம் இறைவன் வாழும் சிறிய குடிலாக மாறவில்லை என்றால். ஆகவே முதல் நாளாகிய இன்று திருவருகை காலத்தில் நாம் நம்முடைய இதயத்தை இறைவன் பிறக்கும் நல்ல ஒரு குடிலாக மாற்ற இந்த வருகின்ற 24 நாட்களை சிறந்த விதத்திலே பயன்படுத்தி அழகான குடிலாக நம்முடைய இதயத்தை மாற்றுவோம். அதற்காக தொடர்ந்து இந்த திருப்பலியிலே ஜெபிப்போம். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். ஒரே கடவுளை நம்புகிறேன், விண்ணகமும் மன்னகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் அல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளென்றும் கடவுளாக, ஒளியினின்றும் ஒளியாக, உண்மை கடவுளென்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்லர், தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியினால் கன்னிமரியாவிடம் உடலெடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக பொந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையிலே அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறை நூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கிறார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சிமையுடன் மீண்டும் வரவிருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவு இராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிர் அளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகிறேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறை வாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகிறேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கிறேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறுவுலக வாழ்வையும் எதிர்பார்க்கிறேன். ஆமேன். நம்முடைய மன்றாட்டுக்களை இறைவனிடத்தில் எடுத்து கூறுவோம். விண்ணக தந்தையே, எம் இறைவா, எம் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் தங்கள் அழைப்பின் மேன்மையை உணர்ந்து திரு அவையை வளப்படுத்தி மக்களை வழிநடத்த வல்லமை அருள வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகின்றோம். ஒளியின் பாதையில் எம்மை நடக்க அழைப்பவரே எம் இறைவா, இருளுக்குரிய தீய செயல்களையும் இவ்வுலக இச்சைக்கான காரணமான தவறுகளையும் விட்டு விலகி நற்பண்புகளை கொண்டு ஒளியின் பாதையில் நடக்க உமதருள் வேண்டி இறைவாமை மன்றாடுகின்றோம். நம்பிக்கையின் ஊற்றே எம் இறைவா, எம் பொருளாதாரம் ஏற்றம் பெறவும் குடும்ப பொருளாதார நிலை முன்னேறவும் நோய் தொற்று குறைந்து மக்களின் இயல்பு வாழ்வு திரும்பவும் குடும்பத்தில் அமைதி மகிழ்ச்சி பெருகவும் பிறருடைய வேதனை துன்பங்களில் தாராள மனதுடன் உதவிகள் செய்து வாழ வரமருள வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகின்றோம். மருத்துவருக்கெல்லாம் மருத்துவராம் இறைவா, விரைவில் இந்த தொற்று நோய் முழுமையாக நீங்கிடவும் அனைவரும் விரைவில் குணமடையவும் மரணம் அடைந்தவர்களின் குடும்பங்கள் ஆறுதல் அடையவும் நோய்க்கு எதிராக போராடும் மருத்துவ உலகம் அதில் வெற்றி பெறவும் உமது அருளை பொழிய வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகின்றோம். ஆயர்கள் ஒன்றித்தலுக்காக தூய ஆவியாரை நோக்கி ஜெபம். அனைவரும் சேர்ந்து சொல்வோம். இதோ நாங்கள் திருமுன் நிற்கிறோம். தூய ஆவியாரே, நாங்கள் உமது பெயராலே ஒன்று கூடி வந்துள்ளோம்.
உம்மால் மட்டுமே எங்களை வழிநடத்த முடியும். எங்கள் இதயங்களில் குடியிருக்க நீர் வந்தருளும். நாங்கள் செல்ல வேண்டிய வழியையும் அதை எப்படி தொடர வேண்டும் என்பதையும் எங்களுக்கு கற்றுத்தாரும். நாங்கள் பாவிகள், பலவீனமானவர்கள். எனவே ஒழுங்கீனத்தை ஊக்குவிக்க ஒருபோதும் அனுமதியாயும் எங்கள் ஒற்றுமையை நாங்கள் உம்மிலே கண்டு நிலைவாழ்வை நோக்கிய பயணத்தில் உம்மோடு ஒன்றித்து சரியான உண்மையின் பாதையிலிருந்து விலகிச் செல்லாமல் காத்தருளும். தந்தையோடும் மகனோடும் ஒன்றித்து என்றென்றும் எந்நேரமும் எவ்விடத்திலும் செயலாற்றும் உமது ஆற்றல் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். அமரவும். காணிக்கையாய் என்னை கொண்டேன் ஏற்பாய் தேவா, என்னை ஏற்பாய் தேவா. கள்ளமில்லா மனம் கொண்டேன் ஏற்பாய் தேவா, இதை ஏற்பாய் தேவா. மனம் கொண்டேன் ஏற்பாய் தேவா, இதை ஏற்பாய் தேவா. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையின்றி பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அளித்துள்ள கொடைகளிலிருந்து நாங்கள் ஒப்புக்கொடுக்கும் இக்காணிக்கைகளை ஏற்றருள உம்மை வேண்டுகிறோம். நாங்கள் இங்கு இறைப்பற்றுடன் கொண்டாட நீர் எங்களுக்கு கொடுத்துள்ளவை உமது நிலையான மீட்பின் பரிசாக அமைவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்பிற்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம்மையே தாழ்த்தி உடலெடுத்து முதன்முறையாக வந்தபோது தொடக்கத்திலிருந்தே நீர் வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தம் மாண்புக்கு உரிய மாட்சியுடன் வரும்பொழுது இறுதியில் வெளிப்படும் நீர் வாக்களித்த மீட்பை உமது கொடை என பெற்றுக்கொள்வோமாக. அதையே நாங்கள் இப்பொழுது விழிப்பாயிருந்து துணிவுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவாரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவரே, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு மூற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களாயர் உல்லியம், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்று உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என்மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என்மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர்.
ஆண்டவரே, நீர் என் இல்லத்தெழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். உணவான இயேசுவே, உயிரான தெய்வமே, உறவாக வாழ்ந்திட அருள் தாருமே. உணவான இயேசுவே, உயிரான தெய்வமே, உறவாக வாழ்ந்திட அருள் தாருமே. அன்பான இயேசுவே, அருமையான தெய்வமே, அன்பான இயேசுவே, அருமையான தெய்வமே, உம்மோடு வாழ்ந்திட துணை தாருமே, துணை தாருமே. உணவான இயேசுவே, உயிரான தெய்வமே, உறவாக வாழ்ந்திட அருள் தாருமே. உணவை தேடி அலைந்தோ எங்கள் ஆன்ம பசி தீர்ந்திடச் செய்தாய். உறவை தேடி அலைந்தோ எம்மில் உயிரை தந்து காத்தாய். உணவை தேடி அலைந்தோ எங்கள் ஆன்ம பசி தீர்ந்திடச் செய்தாய். உறவை தேடி அலைந்தோ எம்மில் உயிரை தந்து காத்தாய். இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் வாழ்வது உம் உயிர்தானே. உணவே உயிரே வா, என் உணவே உயிரே வா. உணவான இயேசுவே, உயிரான தெய்வமே, உறவாக வாழ்ந்திட அருள் தாருமே. உணவான இயேசுவே, உயிரான தெய்வமே, உறவாக வாழ்ந்திட அருள் தாருமே. அமைதி தேடி அலைந்தோ. அனைவரும் முழந்தால் படியிடுவோம். அனைவரும் சேர்ந்து சொல்வோம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திரு உடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு இரத்தமே என்னை எழுச்சியூட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும், உம் திருக்காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும், தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையினில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புடலுடனும் எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமேன். ஜெபிப்போமாக. ஆண்டவரே,
நிலையற்றவற்றின் நடுவில் நாங்கள் வாழ்கின்றோம். எனவே நாங்கள் பங்கேற்கும் மறை நிகழ்வுகள் விண்ணகத்திற்கு உரியவற்றை அன்பு செய்யவும் நிலைத்து நிற்பவற்றின் மீது பற்று கொள்ளவும் எங்களுக்கு பயன் அளிப்பனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பில் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவில் மிகவும் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, சிறப்பாக